ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சிங்கிங் டெக்னிக் ஒரு பாட்டினுடைய பாவம், அதாவது எக்ஸ்பிரஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் வால்யூம் கண்ட்ரோல். என்னடா அது, டிவி, டேப் ரெக்கார்டர் இதுலலாம் தான் நாங்கள் வால்யூம் கண்ட்ரோல் கேள்விப்பட்டிருக்கோம், வாய்ஸ் இல்லையுமா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், வாய்ஸில் எப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறோமோ அப்போ தான் பிளேபேக் குவாலிட்டியை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, த ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி சார் மற்றும் ஜானகி அம்மா இவங்களுடைய பாட்டை நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும், வால்யூம் கண்ட்ரோல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பழைய கால பாடல்கள் எல்லாம் அப்போ இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன்ஸ் அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் இல்லாதனால ஃப்ளாட்டாக தானே எடுக்கும். ஸோ அவங்கெல்லாம் ஓப்பன் த்ரோட்டில் பாடியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப மைல்டாக, அதாவது அவங்க ரொம்ப சாஃப்டாக பாடி அந்த வால்யூம் கண்ட்ரோல்னால எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க, அவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்மியூல்லையோ அல்லது திருப்பி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம்ல. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். நானும் டெய்லி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுலேயும் 100% நானும் கொண்டு வருவேனா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு 50% நம்ம அதில் ஒரிஜினல்லிருந்து கொண்டு வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். அதுவே நமக்கு ஒரு பிளேபேக் குவாலிட்டியை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது, என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். சரியா புரியலையே, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. இப்போது நம்ம ஸ்மியூலில் எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணது இதுதான். சமீபத்தில் நான் ஊருசனம் சாங் பாடியிருந்தேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வால்யூம் கண்ட்ரோல் மூலமாக ஃபீல் எல்லாம் கொடுத்து பாடிட்டு நம்ம எஃபெக்ட் வைப்போம்ல, சூப்பர் ஸ்டுடியோ அல்லது அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வைக்கும் பொழுது, நான் பொதுவாக வைக்கிற எஃபெக்ட் நான் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டுடியோவில் ரிவர்ப் ஒரு 30 வைப்பேன். அண்ட் ரூம் சைஸ் நான் பாடக்கூடிய அந்த ரூம்னுடைய சைஸ், அப்புறம் நான் பாடக்கூடிய அந்த ட்ராக் அதனுடைய தன்மை, குவாலிட்டி அண்ட் பாட்டினுடைய தன்மை, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இது ரிவர்பை ஒரு 30லிருந்து 50க்குள்ள 40 to 50 அப்படி வைப்பேன். ஸோ இப்படி தான் பொதுவாக நான் வைப்பேன். ஸோ இந்த ஊருசனம் சாங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வால்யூம் கண்ட்ரோல்லாம் பாடிட்டு சூப்பர் ஸ்டுடியோ வச்சு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸ்பிரஷனுக்காக வால்யூமை டவுன் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்த எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் கேட்கும் பொழுது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நம்ம ஸ்மியூலில் பார்க்க வரோம். பட் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிளேபேக்கில் நீங்கள் பாடும் பொழுதோ அல்லது ஸ்டேஜில் பாடும் பொழுது, நல்ல ஒரு மைக்ரோஃபோன்ஸில் பாடும் பொழுது, இந்த மாதிரியான இடத்துல அப்புறம் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இந்த வால்யூம் கண்ட்ரோலோட பாடும் பொழுது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபீல், எக்ஸ்பிரஷனை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச, நான் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இன்னும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும்னா, இப்போ ஊருசனம் சாங்கே எடுத்துக்கலாம். ஊருசனம் தூங்கிருச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. இது மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு வால்யூம் கண்ட்ரோலோட பாடினேன். இதே நீங்கள் ஃப்ளாட்டாக பாடி பாருங்க. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. அப்போ அந்த பாவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, சரிகமா பதனிசாவையே சாப்பாசாவே நீங்கள் அந்த வால்யூமோட பாடி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சா பாடுறோன்னு வச்சுக்கோங்க. இதை ஃப்ரம் 0லிருந்து 10 வரைக்கும் அந்த வால்யூமை நீங்கள் கொடுக்கணும். சில இடத்துல நம்ம டவுன் பண்ண வேண்டியிருக்கும், எஸ்பெஷலி அந்த எண்டில் தூங்கிருச்சு டவுன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் டவுன் பண்ணணும் ஃப்ரம் 10 to 0. அதுக்கு நீங்கள் ரிவர்ஸில் வரும்போது 10 to 0 கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன். ரீ க மு
ரிவர்ஸில் நீங்கள் வால்யூமை டவுன் பண்ணுங்க. சா நீ த பா மா க ரீ சா இது வந்து எஸ்பெஷலி ஹம்மிங்லலாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜானகி அம்மா. இந்த மாதிரி ஹம்மிங்கில் வந்து போயிட்டு போயிட்டு வரும் வாய்ஸில். ஸோ இது நானும் 100% பாடலை இப்போது, பட் ஐ எம் ஆல்சோ லேர்னிங். உங்களோட சேர்ந்து நானும் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் முயற்சி பண்ணினா அட்லீஸ்ட் ஒரு 50% அது ஒரிஜினல் இருந்து கொண்டு வந்தால் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ கீப் ட்ரையிங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நிச்சயம் பிளேபேக் குவாலிட்டியில் பாடுறதுக்கு உங்களாலேயும் முடியும். மீண்டும் அடுத்த டெக்னிக்கோட அடுத்த எபிசோடில் வரேன். அன்டில் தென், பை.